ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் 2026 மிக வேகமாக சுறுசுறுப்பாக பிரச்சாரத்தில் உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. இந்த உச்சகட்டத்தை எட்டி இருக்கிற சமயத்துல பிராந்திய கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் எல்லாம் வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இன்றைய தேதி வரையில் வேட்பாளரை அறிவிக்காமல் தொகுதி வாங்கிட்டாங்க. அந்த கூட்டணி கட்சியில 2 பேருமே தொகுதி வாங்கிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த கூட்டணியில காங்கிரஸ் 28 தொகுதி வாங்கி இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா 27 தொகுதி கேட்டு வாங்கி இருக்குது. ஆனா அந்த தொகுதி வாங்கினாலும் ஆட்கள் போடுவதில் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. 2 கட்சியிலுமே, தேசிய கட்சியிலுமே 2 பிரச்சனை இருக்குது. இத வேட்பாளரை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் அந்தந்த மாநில தலைவர் கையில கிடையாது. எல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். காங்கிரஸா இருந்தாலும் அங்க டெல்லியில தான் போய் பார்க்கணும். சோனியா காந்தி அந்த குரூப்பை பார்க்கணும். பாரதிய ஜனதாவா இருந்தாலும் அமித்ஷாவையும் மோடிகளை பார்க்கணும். அவங்க அறிவிச்சாதான் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் என்று அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டுல விஜய் 2 தொகுதிகளை போட்டி போடுறாரு. 2 தொகுதியும், பெரம்பூரும் திருச்சியும், 2 தொகுதியிலும் விஜய் அவர்களுக்கு அங்க கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருத்தனும் 10 ஓட்டை புடிச்சிட்டு வந்தா போதும். அதிகப்படியான ஓட்டுகள் இல்ல, 10 ஓட்டை புடிச்சிட்டு வந்தானாக்கா 2 தொகுதியில வெற்றி பெறுகிறார். அதே நிலைமைதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த அலை வீசிக்கொண்டிருக்கின்றது. இப்போ வேட்பாளர்கள் எல்லாம் போறாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளர் போனா எல்லாம் இளைஞர் பட்டாளம். 8 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா மதியம் 1 மணி வரலும் சங்காம சலிக்காம வேலை செய்யறாங்க விஜய் கட்சிக்காரங்க. இப்போ அந்த கட்சியில திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களே கிடையாது. 2 கட்சியிலுமே எல்லாம் வசதி வாய்ப்பு படைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் ஏசி ரூம்ல நிழல் உடத்தியா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறான். கரெக்டா வர்றதே 9:30 மணிக்கு வரும், 10:30 மணிக்கு வீட்டுக்குள்ள பூந்துக்குவான். ஆனா இந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சலிப்பே அடையிறது இல்லைங்க. 8 மணிக்கு பிரச்சாரத்தை வேட்பாளரோட துவக்குனா 9 to 9:30 மணிக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு காலையில் ஒரு சிற்றுண்டி வழங்குவாங்க. மத்தியானம் 1 மணி வரலும் அவங்க எந்த டார்கெட் வச்சு ஒரு பகுதியை போறாங்களோ, இது தமிழ்நாடு முழுக்க எந்த பகுதிக்கு போறாங்களோ அந்த பகுதி வரலும் சங்காம சலிக்காம வேலை செய்யறாங்க. வேட்பாளரே தொய்வடைஞ்சா கூட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, தலைவர் என்ன 2 வீதி இருக்கு, வாங்க தலைவரை பார்த்துட்டு வரலாங்கிறாங்க. வெயிலை பொருட்படுத்துவதே கிடையாது. இதே அந்த திராவிட கட்சிகளும் 2 கட்சியும் சொல்றேன், தொண்டர்கள் என்ன பண்ணுமா, அங்கங்க ஊர்களை வச்சு போறவனுக்கெல்லாம் வேன்ல கொண்டுட்டு போய் காசு கொடுத்தாலும் கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கங்க கூல்ட்ரிங்க்ஸ் சப்பளம் வந்துவான், இடையில ஸ்நாக்ஸ் சப்பளம் வந்துவான். ஆனா உண்மையில சொல்லக்கூடாது, இந்த தாவேக்கா தொண்டர்கள்ல எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. தண்ணி மட்டும்தான். காத்தால ஒரு 10 மணிக்கு ஒரு 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறான். மறுபடியும் இடையில எனக்கு தண்ணி வேணுங்கன்னு கேட்கற கிடையாது. மைக்க புடிச்சு பிரச்சாரம் பண்ணா தமிழகம் முழுவதும் சொல்றேன், தமிழகம் முழுவதும் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகம். இப்போ 2 கட்சிக்குமே பயம் வந்துருச்சு. என்னடா அவர் அந்த கட்சியில கூட்டணி இந்த கட்சியில கூட்டணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் தனித்து போட்டியில் அறிவிச்சனையும் 2 கட்சிக்கும் கலக்கம். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலுள்ள கூட்டணிகளும் அப்படி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணிகளும் அப்படி. 2மே இந்த ஆதவ் அர்ஜுன் சொல்ற மாதிரி பயந்துதான் இருக்கிறாங்க. 2 பேருமே பயந்துதான் இருக்காங்க. இப்போ தமிழகம் முழுக்க வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போறப்ப 3வது மாடியில் ஒரு திருப்பான், அவங்க சிம்பிள் தம்ஸ் அப் காமிக்கிறான், தலைவரை எங்க ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிறான். போறவங்க வர்றவங்க எல்லாம் பாக்குறப்ப போய் நிறுத்தி கேட்டாக்க
எல்லாமே அந்த சிம்பிளை தம்ஸ் அப் காமிக்கிறான். என்ன அர்த்தம் அப்புறம்? எல்லாமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்க அர்த்தம். இதுல தமிழ்நாட்டுல ஓட்டே இல்லாத கட்சிக்காரன் ஓட்டு சுத்திட்டு வந்திருக்கான். ஆனா தமிழகம் முழுவதும் ஓட்டு பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி இன்றைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் மாத்திரம்தான் தமிழகம் முழுவதும் தொண்டர்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்கள் மட்டும் பத்தங்க ஆண்களை பெண்களை சேர்த்து அழிக்காம சுத்துறாங்க. ஆண்கள்னா கூட சொல்லலாம் இல்லையா? மகளிர்கள் அடி 10 பேர் பையனா 10 பேர் பெண்கள் வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போறான்னு சொன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலையில் தொடங்கி மதியம் வரையிலும், மாலையில் தொடங்கி இரவு வரையிலும் சலிக்காம சங்காம வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். இந்த பிம்பம் எப்ப தெரிஞ்சது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 கட்சி ஆரம்பிச்சு வந்தார் இல்லையா? அப்ப இப்படித்தான் தொண்டர்கள் இருந்தான். யாருமே நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் வசதி படைச்சவங்க கிடையாது. அப்ப எல்லாருமே தொண்டர்களுடைய உற்சாகத்துலதான் தலைவர் நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. விஜய் கட்சிக்கு கடுமையா வேலை செய்யறாங்க. அவங்க பம்பரமா வேலை செய்யறதை பார்த்துட்டு பதறி போய் உட்கார்ந்து இருக்கு 2 திராவிட கட்சி. முன்னால போறப்ப எல்லா ஆண்களும் பெண்களும் சிறுவர்களாட்டு ஓட்டு போறாங்களா, அண்ணா எனக்கு ஒரு விசில் கொடுங்க, அண்ணா எனக்கு ஒரு விசில் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வேட்பாளர் வர்ற பின்னாடி வர்றன்னு முன்னாலேயே தொண்டர்கள் போவாங்க. நோட்டீஸ் கொடுக்கறப்ப அண்ணா எனக்கு ஒரு விசில் கொடுங்கன்னு வாங்குறாங்க. அந்த விசிலை வாங்கி வேட்பாளர் வந்தார்னா அந்த வீதி முறை விசில் தட்டுனானுங்க. இந்த ரயில் என்ஜின் சத்தம் கூடு போடும் இல்லையா? அதே மாதிரிதாங்க அந்த வீதி முழுக்க ஒரு வீதியில வர்றாருன்னு சொல்லி சொன்னா முன்னால நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் கம்பல்சரியா கேட்டு வாங்கி இவங்களா வாலண்டியரா விசில கொடுங்கன்னு கொடுக்கறது இல்ல, அவங்களா விசில கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த வீதி பூரா வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போறப்ப ஒரே விசில் சத்தம் தாங்க. குறைஞ்சபட்சம் 500 பேர்த்துக்கு குறையாத பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 500 நபர்களுக்கு குறையாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க. நீங்க 500 விசில் இவங்க அடிக்கிறது இல்ல, இவங்க கொடுக்கறாங்க இல்லையா? 500 பேர் போறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க இல்லையா? அந்த வீதியில கொடுக்கிற விசில் சத்தத்தை பார்த்தாக்கா காது கொடுத்து கேட்க அவ்வளவு விசில் சத்தமுங்க. அந்த விசில் சத்தத்தை பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்னன்னா அவங்களும் வந்துட்டு ஓ விஜய் கட்சிக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குதா, நாமெல்லாம் இது நாள் வரல என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப ஊருக்குள்ள வரங்காட்டித்தான் தெரியுது விஜய் கட்சியினுடைய செல்வாக்கு எப்பேற்பட்ட செல்வாக்கு என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உணர்ந்து இருக்கிறாங்க. அந்த தலைவர் விஜய் சொல்றப்போ ஒவ்வொரு தடவை வாசகம் என்ன சொல்லுவார்னா, தமிழகத்துல போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லிட்டு இருப்பார். அது இப்ப நிறுவனம் ஆயிப்போச்சு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கார மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும் இருக்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் பண்ண போனா காசு கொடுத்து கூட்டிட்டு போய் வெளியே நிக்க வைப்பாங்க. அதாவது ரோட்ல யாருமே நிக்க மாட்டாங்க தொண்டர்கள் எல்லாம். ஊர்ல அந்த இடத்துல இருக்கிறப்ப காசை கொடுத்து கூட்டிட்டு போய் வெளியே வாழ்கண்ணா அப்படின்னு ஒரு கோஷம் தான் போடுவாங்களோ இல்லையா? வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சரி, வீதியில் நிக்கிறவங்க அப்படியே அலைய எம்ஜிஆர் காலத்துல எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து ஆதரவு பெருவாரியா கொடுக்கறாங்க. விஜய் சொன்ன கருத்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி தமிழ்நாட்டுல உறுதியாயிருச்சு. இந்த இதுல இந்த அண்ணா திமுக வந்து காணாதையே போயிருச்சுங்க. திமுகவும் காணடிக்கப்படுகிறது. இப்போ திமுக கட்சிக்காரர் வீட்டுல பாக்குறான். அந்த வீதியில் இருக்கிறவன ஒரு வார்டு செயலாளர் எடுத்துக்கிட்டா, வார்டு பிரதிநிதி எடுத்துக்கிட்டா, அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய வீதியில அவங்களுக்கே தெரியாதே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விசில் சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கறான்னு சொல்லி இப்ப ஊருக்குள்ள என்ற நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காரர் பிரச்சாரத்துக்கு ஊருக்குள்ள என்ற நுழையிறப்போ இவங்க ஒரு 500 தொண்டரோட போவாங்க. அடுத்த வீதி கடைசியில் பார்த்தா ஒரு 1000 பேர் அந்த வீதியில் இருக்கிறவங்க சேர்ந்துக்குவான். அந்த வீதியில் இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து அந்த வீதியை இடம் பிடிக்காத அளவுக்கு தான் பிரச்சாரத்துக்கு போறாங்க. அந்த வீதி பிரச்சாரம் பண்ண அடுத்த வீதிக்கு போனா இந்த வீதியில் இருக்கிறவன் நின்னுக்கிறான், அடுத்த வீதியில் இருக்கிற ஒரு 200-300 பேர் சேர்ந்துக்கிறான். பாகதலைவரன் ஊருக்குள்ள கூட்டிட்டு போறான். நடக்கடிச்சும் கூட்டிட்டு போற தலைவரை நீங்க எல்லாம் நடக்காதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க வேல் நின்று கையாட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்னு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அறிவுறுத்துறாங்க. ஆனா வேட்பாளர்கள் எல்லாம்
இது முதல் தடவையா தேர்தல் சந்திக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அனுபவம் இல்லையா? ஆனா எல்லாம் நடந்து இறங்கி போய் நடந்து தாய்மார்களையும் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு நடந்தே போகிறார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 95% பேர் இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு. 95% பேர் இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு. எல்லாமே புதுமுகம், எல்லாமே புதுமுகம். யாருடைய ஒற்றை தலைமை விஜய்ங்கிற ஒரு வார்த்தைக்காக, விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனுக்காக தமிழ்நாடே ஸ்தம்பித்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா, இதுவரையிலும் அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு விஜயினுடைய வேகம் தமிழ்நாட்டுல கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குது. எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவு அடக்குமுறையை போலீஸ் காவல்துறை பயன்படுத்தினாலும் அந்த அடக்குமுறைய சுதந்திர போராட்டத்தில் துச்சமென மதித்து சுதந்திரத்துக்கு போராடினாங்க இல்லையா? அதே மாதிரிதான் வெற்றி கழகத்தை விஜய முதல்வர் ஆக்கிய தீரோடு சொல்லி அங்கங்க தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சு வர்றதை பார்த்துட்டு ஊர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிக்காரங்களாம் அப்படியே வாயில் விரல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு உற்சாகம். அவங்கள பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நாம தப்பு பண்ணிட்டோம், நாமளும் நம்ம விஜய்கிட்ட ஆதரவு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. 2026ல விஜய் ஆட்சி அமைப்புங்கிறது உறுதிங்கிற தான் போய்கிட்டு இருக்குது. 2 திராவிட கட்சிகளும் பணத்தை கொடுத்து கூட்டிக்கிட்டு போய் அந்த பணத்தினுடைய வலுவில் தான் நிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பணத்தினுடைய ஒரு ஆதிக்க சக்தியில இந்த விஜயனுடைய தொண்டர்களை வீழ்த்தவே முடியாது. எல்லா கட்சியிலும் திராவிட கட்சியில காசு கொடுப்பாங்க, பாதி அவிகளாங்கிற கொள்கைகளை சுத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஒருத்தவங்களோட உண்மையா 2 திராவிட கட்சியிலும் கிடையாதுங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு உள்ளடி வேலை செய்யலாங்கிற முடிவுல தான் 2 திராவிட கட்சியில் இருந்துட்டு இருக்குது. 2026ல விஜயினுடைய பயணம் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.